உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 குருவாசர யுத்தம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை, விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள், அட்டமி திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்த யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் மகம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேசம் செலவு, ரிஷபம் நற்செயல், மிதுனம் அமைதி, கடகம் ஆக்கம், சிம்மம் ஆதாயம், கன்னி போட்டி, துலாம் வெற்றி, விருச்சிகம் நோய், தனுசு நட்பு, மகரம் தனம், கும்பம் வாழ்வு, மீனம் சாந்தம். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை, அற்புதமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேற்றைய தொடர்ச்சி 12 ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய, பைரவரை வழிபட வேண்டிய முறைகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன ராசி என்று உங்களுக்கு தெரியும். உங்களுடைய ராசி தெரிந்தால் என்ன பொருள், சில பேருக்கு சாம்பல் பூசணிக்காயை வெட்டி அதுக்குள்ள நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும்னு சொல்லுறேன். சில பேருக்கு வில்வம் பழத்தை சொல்லுறேன். சில பேருக்கு விளாம்பழத்தை சொல்லுறேன். சில பேருக்கு தேங்காயில் தீபம் ஏற்றணும்னு சொல்லுறேன். சில பேருக்கு எலும்பிச்சம்பழம் தேசிக்காயில் தீபம் ஏற்றணும்னு சொல்கிறேன். இப்படி 12 ராசிக்காரர்களும் எந்த பொருளில் தீபம் ஏற்ற வேண்டும், என்ன எண்ணெய் விட வேண்டும் என்று 12 ராசிக்காரருக்கும் தனித்தனியாக சொல்கிறேன். சில பேருக்கு சந்தனாதி தைலம். நான் இதுக்கு முதல்லையும் சில நிகழ்ச்சிகளில் சந்தனாதி தைலத்தை பற்றி பேசியிருந்தேன். சந்தனாதி தைலம் என்பது ஒரு அற்புதமான பொருள். சாமிக்கு சாத்துறது, எண்ணெய் சாத்துறதுக்கு சாத்திரக்கூடிய பொருள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்கள், ஐயா சந்தனாதி தைலம்ண்டா என்ன, அது எங்கே வாங்கிறது, எப்படி வாங்கிறது? அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடையில் போய் கேட்டீங்களா, சந்தனாதி தைலம் என்று கேட்டீங்கன்னா அவர்கள் தருவார்கள். அது ஒன்றும் அரிதான பொருள் இல்லை, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய பொருள். அது மாதிரி இழுப்பம் எண்ணெய், வேப்பம் எண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், புங்கம் எண்ணெய், இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான எண்ணெய்களை பற்றி சொல்கிறேன். இதில் ஒவ்வொரு கலரை பற்றி சொல்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் ஒவ்வொரு கலர் துணி. அது நீங்கள் பப்ளின் துணி, சீத்தை துணி, கொட்டும் துணி, ஏதாவது ஒரு எரியக்கூடிய நல்ல துணியாக வாங்கலாம். மிளகினுடைய அளவு நான் சொல்லிக்கொண்டு வரேன். அதுதான் இதில் முக்கியமானது. என்னென்ன ராசிக்காரர்கள், மேஷ ராசிக்காரர்கள் 27 மிளகு வைக்கணும். ரிஷப ராசிக்காரர்கள் 24 மிளகு வைக்கணும். மிதுன ராசிக்காரர்கள் 23 மிளகு வைக்கணும். கடக ராசிக்காரர்கள் 20 மிளகு வைக்கணும், எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் 19 மிளகு வச்சு மூட்டை கட்டணும். கன்னி ராசிக்காரர்கள் 23 மிளகு வச்சு மூட்டை கட்டணும். துலா ராசிக்காரர்கள் 24 மிளகு வைக்கணும். விருச்சிக ராசிக்காரர்கள் 25 மிளகு வைக்கணும்.
தனுசு ராசிக்காரர்கள் 21 மிளகு வைக்கணும். மகர ராசிக்காரர்கள் 26 மிளகு வைக்கணும். கும்ப ராசிக்காரர்கள் 22 மிளகு வைக்கணும். மீன ராசிக்காரர்கள் 21 மிளகு வைக்கணும். நேத்தியான் மிச்சத்தை நான் தொடர்ந்து சொல்லி வரேன். இந்த மிளகு கணக்கை எழுதி வச்சுருங்கோ. ஒரு துணி எடுத்து நான் சொல்லுற வர்ணத்தில் சிகப்பு துணியா, நீல துணியா, பச்சை துணியா, சந்தன கலர் துணியா எடுத்து மிளகை பார்த்துக்கொள்ளுங்க. உடையக்கூடாது. ஒரு 50 கிராம் மிளகு வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு தேவையான மிளகு வரும். அந்த மிளகு நசிஞ்சிருக்கக்கூடாது, உடையக்கூடாது, பின்னப்பட்டிருக்கக்கூடாது, அழுகி இருக்கக்கூடாது. நல்ல மிளகை எடுத்து கணக்காக எண்ணி அந்த துணியில் ஒரு சின்ன மூட்டை மாதிரி கட்டுங்க. அதுக்கு பிறகு அந்த கோதுக்குள்ளே நான் சொல்கிற மாதிரி வில்வம் கோதுண்டா வில்வம் ஓட்டுக்குள்ளே நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு அந்த மூட்டையை வச்சு சனீஸ்வரனுக்கு சனிக்கிழமை எப்படி எள்ளு தீபம் ஏற்றுவீங்க அது மாதிரி அந்த மூட்டையை ஏற்றி விடுங்கள். அதை அப்படியே கொண்டு போய் பைரவருக்கு முன்னுக்கு வையுங்கோ. நான் சொன்னது போல் எல்லா ஆலயங்களையும் பைரவர் இருப்பார். பைரவர் தான் ஆலயத்தை காவல் காக்கக்கூடிய தெய்வம். அதனால் எந்த கோயிலாக இருந்தாலும் கடைசி ஒரு சூளத்தையாவது வச்சு சின்ன கோயிலில் கூட பைரவர் இருப்பார். அந்த பைரவருக்கு முன்னுக்கு ஏற்றி வைத்தீங்கள் என்றால் நீங்கள் தெரிந்து செய்த பாவம், தெரியாமல் செய்த பாவம், போன பிறவியில் செய்த பாவம், நீங்கள் செய்த பாவம், உங்களுடைய மூதாதையர்கள் செய்த பாவம், பூமியில் வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபம், ஜாதகத்தில் உள்ள தோஷம், உங்களோட ஜாதகத்தை தோஷம் இல்லாத ஜாதகமே இல்லை என்பதை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட ஜாதகத்தை எடுத்தால் பல பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், சில பேருக்கு நாக தோஷம் இருக்கும், சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும், சில பேருக்கு களத்திர தோஷம் இருக்கும், சில பேருக்கு பித்துரு தோஷம் இருக்கும், சில பேருக்கு மாங்கல்ய தோஷம் இருக்கும், சில பேருக்கு லக்ன தோஷம் இருக்கும், சில பேருக்கு பிரம்மகத்தி. இப்படி நான் தோஷங்களை பற்றியெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். கிட்டத்தட்ட 27 வகையான தோஷங்கள் இருக்குது. எல்லாட்ட ஜாதகத்திலையும் ஏதாவது ஒரு தோஷம் இருக்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. சரி, இப்போ நேத்தியான் மிச்சத்தை சொல்லுறேன். விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை வில்வம் பழத்தை எடுத்து இழுப்பம் எண்ணெயை ஊற்றி சிகப்பு கலர் துணியில் 25 மிளகு வைத்து தீபம் ஏற்றுங்கள். தனுசு ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை, குருவாரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பரிகாரத்துக்கு மிகச்சிறந்த நாள். வியாழக்கிழமை ஒரேஞ்ச் பழம் என்று சொல்லக்கூடிய ஆரஞ்சு பழத்தை எடுத்து விளக்கெண்ணெய், அந்த ஆரஞ்சு பழத்தை புளிச்சிட்டிங்கன்னா தேசிக்காய் கோது மாதிரி வரும். விளக்கெண்ணெயை விட்டு மஞ்சள் கலர் துணியில் 21 மிளகு வைத்து தீபம் ஏற்றுங்கள். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமையில், மகரத்துக்கு உண்டான அதிபதி சனீஸ்வரன், சனிக்கிழமையில் இரும்பு சட்டி, இப்போ பழத்தை விட்டுட்டு இரும்புக்கு வந்துட்டேன், இரும்பு சட்டி அல்லது ஒரு இரும்பு கிண்ணம், இரும்பு சனீஸ்வரனுக்கு உண்டான லோகம் இரும்பு, அதனால் இரும்பு சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய், சனீஸ்வரனுக்கு உண்டான எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து நீல கலர் துணி அல்லது கருப்பு கலர் அல்லது நீல கலர் துணி எடுத்து 26 மிளகு, இந்த மிளகுட எண்ணிக்கையில் தான் பலன் மாறுபடும், 26 மிளகு வைத்து தீபம் ஏற்றுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கும் அதிபதி சனீஸ்வரன். அதனால் கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமையில் எலும்பிச்சம்பழம், தேசிக்காயின்னு சொல்லுவோம் அல்லது எலும்பிச்சம்பழம்னு சொல்லுவோம். அந்த எலும்பிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த கோது இருக்கும். அந்த கோதுல சந்தனாதி தைலம், நான் சந்தனாதி தைலத்தை பற்றி சொன்னேன். இப்போ சந்தனாதி தைலத்தை விட்டு கருப்பு கலர் துணியில், கொஞ்சம் பெரிய எலும்பிச்சம்பழமாக வாங்கி கொள்ளுங்க, கருப்பு கலர் துணியில் 22 மிளகு வைத்து தீபம் ஏற்றுங்கள். மீன ராசி அன்பர்கள், கடைசி ராசி மீன ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தேங்காய் எடுங்கோ, அதை 2 உடையுங்கோ. தேங்காயை உடைச்சா 2 பாதி வரும்.
ஒன்று கண் பாதின்னு சொல்லுவோம். தேங்காயினுடைய குடும்பி இருக்குது, அதில் 3 கண் இருக்கும் தேங்காய், மற்றது சாதாரண பாதி. அந்த கண்ணுள்ள பாதியைத்தான் இந்த தீபம் ஏற்ற எடுக்க வேணும். தேங்காயை உடைச்சு கண்ணுள்ள பாதி, அந்த பாதியை எடுத்து அதுக்குள்ள நெய்யை விட்டு மஞ்சள் நிற துணி, மஞ்சள் கலர் துணியில் 21 மிளகு வைத்து தீபம் ஏற்றி வாருங்கள். இப்போ மேஷத்தில் இருந்து மீனம் வரை 12 ராசியினருக்கும் எந்த பொருளில், என்ன கலர் துணியில், என்ன எண்ணெய் விட்டு, எத்தனை மிளகு வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லிட்டேன். இதை 12 ராசிக்காரருக்கும் பைரவருக்குத்தான் தீபம் ஏற்றணும். நான் இதுக்கு முன்னுக்கும் பைரவர் வழிபாடை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறேன். நீங்கள் கோயிலில் போய் எந்த சாமியை கும்பிட்டாலும் பைரவருக்கு கிட்ட போய் நின்று என்னுடைய பாபங்கள், சாபங்கள், தோஷங்கள் நீங்க வேண்டும் என்று வடிவா பைரவரை கும்பிடுங்க. பைரவரை கும்பிட்டால்தான் எங்களுடைய பாபங்கள் நீங்கும். என்ன நேர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.